பணம் பூரா அதானி வச்சுருக்கான், மிஷின் பூரா அம்பானி வச்சுருக்கான், அதிகாரம் பூரா மோடி வச்சுருக்கான். இதை எதிர்க்கக்கூடிய இந்தியா கூட்டணி பலவீனமாக கிடக்குது. திமுக எதிர்க்கக்கூடிய ஒரே ஆண்மகன் இப்போ விஜய் தான் இப்படின்னு அரசியல் பண்ணுவதற்கு அவருக்கு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கு. விஜய் எந்த காலத்திலும் அரசியலுக்கு வரமாட்டார். அரசியலில் வரக்கூடிய துணிவும் ஆண்மையும் விஜய்க்கு 1% கூட கிடையாது. இல்லை, இடஒதுக்கீட்டை நீங்கள் அரசு தடுக்குது, திட்டமிட்டு தடுக்குது. பார்ப்பனர்கள் தடுக்கிறான். குறிப்பாக பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக இருக்கிற மேல் சாதி தடுக்கிறான். நீ உண்மையாகவே கருணாநிதி ஏழை எளியவனுக்கு ஆதரவாளர்னா ஒரு ஏக்கரை நிலம் கொடுத்துருக்கணும். கருணாநிதி திட்டம் தான் அது. மேல் சாதி தான் அந்த நிலத்தை பூரா வச்சுருக்கான். அவங்க என்ன சொல்கிறானோ அதுதான் கருணாநிதி கேட்பார். இந்த 400 இடங்கள்ல பிஜேபி குறி வச்சிருக்கு. இதுல எந்தெந்த கட்சிகளோட எம்பிகள் விலை போறதுக்கான வாய்ப்பு இருக்குது? இல்லை, தேர்தல் என்பது இங்கே இது ஒரு திருவிழா. பணம் பூரா அதானி வச்சுருக்கான், மிஷின் பூரா அம்பானி வச்சுருக்கான், அதிகாரம் பூரா மோடி வச்சுருக்கான். இதை எதிர்க்கக்கூடிய இந்தியா கூட்டணி பலவீனமாக கிடக்குது. அப்போது ஜனநாயகம் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிட்டுருக்கு. இதை மக்கள் தான் முறியடிக்கணும். அது இந்தியா கூட்டணியாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கூட்டணியாக இருந்தாலும் சரி, திமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த பிஜேபிக்கு எதிராக கூட்டணி அமைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் பிஜேபி அம்பலப்படுத்துவதன் மூலம்தான் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியுங்கிற குரல் இப்போ வந்துருச்சு, வலுவாக வந்துருச்சு. இதை எதிர்க்கட்சிகள் பயன்படுத்தி கொண்டால் பிஜேபியை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். இல்லைன்னா ஹிட்லர் கடைசி ஜனநாயகத்தை நமக்கு காமிக்கிறாரு. இந்த ஜனநாயகத்தை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். இந்த முறை பெரும்பான்மையாக வெற்றி பெற்றால் ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே உணவு, எல்லாம் ஒன்று புது சிவில் சட்டம் எல்லாம் கொண்டு வந்துடுவோம். அதிகாரம் இருக்கும், அதிகாரத்தோட வளர்ந்துட்டே போயிட்டு இருப்பான். ஏழை மக்கள் ஏழையாவே கடைசி வரை வந்துட்டு இருப்பாங்க. இப்போ தாண்டி தமிழகத்துக்கு பார்க்கும்போது கலைஞரோட 100ஆண்டு விழாவை நடிகர் விஜய் அவர்கள் புறக்கணிச்சிருக்காரு. இப்போ திமுகவை விஜய் அவர்கள் எதிர்த்து அரசியல் பண்ண போறாரா? இல்லை, அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அரசியல் பண்ண போகிறாரு, திமுக எதிராக இருக்காருங்கிறது தான் இப்போ அவருக்கு இருக்கிற விஷயம். அதனால் கலைஞர் 100ஆண்டு விழாவில் விஜய் போய் கலந்துட்டாருன்னா நீங்கள் திமுகவோடு இணைஞ்சிட்டாரு, உதயநிதிக்கு பயந்துட்டாரு, ரெட் ஜெயிண்ட்டுக்கு நடுங்கிட்டாரு, திமுக எதிர்க்கக்கூடிய ஒரே ஆண்மகன் இப்போ விஜய் தான் இப்படின்னு அரசியல் பண்ணுவதற்கு அவருக்கு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கு. விஜய் அவர்களுக்கு நீங்கள் ரஜினி இப்படி தான் இருந்தார். ஒரு காலத்தில் ஜெயலலிதாவை எதிர்த்தார். ஜெயலலிதா ஆண்டவனால் காப்பாற்ற முடியாதுன்னார். கருணாநிதி கூட இருந்தார். அப்போ தான் அந்த ராகவேந்தர் திருமண மண்டபத்து வழக்கெல்லாம் நீங்கள் ஒருதலை பட்சமாக முடிக்கப்பட்டது. இப்போ அதே போல் திமுக எதிர்ப்பு விஜய். ஏன் திமுக எதிர்ப்புனா, தன்னுடைய படம் பரபரப்பாகும். தன்னுடைய படம் நீங்கள் திமுக எதிர்ப்பு என்பது பல கோடி ரூபாய் இலவச விளம்பரம். அதுதானே தவிர விஜய் எந்த காலத்தில் இன்னொரு ரஜினி கட்சி ஆரம்பிக்கவே மாட்டார். இப்படி சொல்லிவிட்ட ஒவ்வொரு படத்தையும் 150 கோடி ரூபாய் 200 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அவரே ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு, அவரே பினாமி தயாரிப்பாளர், 500 கோடி வியாபாரம் பண்ணிடுறாரு. ஆனால் அவரோட நகர்வுகள்லாம் பார்த்தா இப்போ ஒரு திருநெல்வேலியில் போய் அந்த நிவாரண பொருட்கள்லாம் கொடுக்குறது, அந்த நகர்வுகள்லாம் பார்த்தா அரசியலுக்கு நான் வரேன்றதை சொல்லாமலே சொல்கிற மாதிரி இருக்கு. அப்படி எடுத்துக்கலாம். இல்லை, அரசியலுக்கு நீங்கள் நின்று எவ்வளோ ஓட்டுன்னு காமிக்கணும்ல. ரஜினி இன்னும் 77 வயசு இன்னும் அரசியலுக்கு வரதான் சொல்லிகிட்டு இருக்காரு. 49 வயசு விஜய் 77 வயசானாலும் அரசியல் வரதான் சொல்லிகிட்டு இருப்பார். அரசியல் வருவது என்பது எளிதல்ல. படம் ஓட்டுறதுக்காக நீங்கள் ப்ரொமோஷனுக்காக அரசியலை பயன்படுத்துகிறார்களே தவிர இவர்கள்லாம்
இந்த சினிமாக்காரன் எந்த காலத்தையும் அரசியலுக்கு வரவே மாட்டான். வருவது அவர்களுக்கான நோக்கம் அல்ல. அது அவ்வளோ எளிதானது அல்ல, அவ்வளோவே எளிதானது அல்ல. நீங்கள் 40-50 மாவட்டங்கள் இருக்குது, 50 மாவட்ட செயலாளர், நீங்கள் 1 கோடி ரூபா கொடுத்தாலும் 50 கோடி ரூபா வேணும். 10 கோடி ரூபா செலவு பண்ணால் 500 கோடி ரூபா வேணும். இல்லை, ஒரு படத்துக்கு 150-200 கோடி வாங்குற அவரால் 500 கோடி ரூபா செலவு பண்ண முடியாத மாதிரி நம்ம பார்க்க முடியுமா? இல்லை, செலவு இறங்கியிருக்கணும்ல. எடுத்தோடனே 26 தேர்தலில் கட்சி பதிவு பண்ணணும், மாவட்ட பூரா போகணும், மாவட்ட செயலர், ஒன்றிய செயலர், நகர செயலர், இப்படிலாம் திமுக அண்ணா திமுக அமைப்பு இருக்குது. அது எதுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னும் கட்சியே பதிவு பண்ணாமல் அரசியலுக்கு வர்றேன் ரஜினி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தான். அதாவது விஜய் எந்த காலத்தையும் அரசியலுக்கு வரமாட்டார். அரசியலில் வரக்கூடிய துணிவும் ஆண்மையும் விஜய்க்கு 1% கூட கிடையாது. இப்போ இதை தாண்டி பார்க்கும்போது சாதிய பொருளாதார இடைவெளி, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது இப்போ பொருளாதாரத்தில் அதிகமாக இருக்கிறவங்க உயர் ஜாதிக்காரங்கள் தான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது பின்னாடி இருக்க பின்னணி என்ன, அரசியல் என்ன? இல்லை, அதாவது இந்த பஞ்சமி நில அரசியல் தான். பிரிட்டிஷ்காரன் பார்க்குறான், மேல் ஜாதிக்காரன் பூரா நில உடைமையாலாம் இருக்கான், கீழ் ஜாதிக்காரன் பூரா விவசாய கூலியாக இருக்கான். விவசாய கூலியை எப்படி நிலத்துக்கு சொந்தக்காரன் ஆக்குறது? இதுதான் பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறான், பஞ்சமி நிலம்னு 15 லட்சம் ஏக்கராவை கொடுக்குறான். இந்த நிலம் அவர்கிட்ட சேரலை, அவன் இன்னும் கூலியாக தான் இருக்கான். அவன் பொருளாதார ரீதியாக நிலம் வச்சிருக்கிறவன் வசதியாகிறான், நிலம் இல்லாதவன் கூலியாகவே இருக்கான். இந்த பொருளாதார அளவுகோல் இப்போ வரைக்கும் தொடருது. இது அவனை நீங்கள் கருணாநிதி இருக்கும்போது சும்மா கிடக்கிற நிலத்தெல்லாம் ஒரு ஏக்கரை கொடுக்க போகிறோன்னு ஒரு திட்டம் போட்டார், அது செய்யவே இல்லை. ஆதிக்க சாதி தடுத்து நிறுத்திட்டான். கருணாநிதி நீங்கள் எப்பவுமே ஏழை எளியவனுக்கு எதிரானவர். நீ உண்மையாகவே கருணாநிதி ஏழை எளியவனுக்கு ஆதரவாளர்னா ஒரு ஏக்கரை நிலம் கொடுத்துருக்கணும். கருணாநிதி திட்டம் தான் அது. மேல் சாதி தான் அந்த நிலத்தை பூரா வச்சுருக்கான். அவங்க என்ன சொல்கிறானோ அதுதான் கருணாநிதி கேட்பார். அதே திட்டம் தான் அதிமுகவும். காங்கிரஸ்காரன் செஞ்ச திட்டத்தை அதிமுக திமுக மாறி மாறி செய்ய, காங்கிரஸில் இருந்த பண்ணையார்கள் மேல் ஜாதிக்காரன் பூரா எங்கே அதிகாரத்துக்கு வந்துட்டான், திமுக அதிமுக அதிகாரத்துக்கு வந்துட்டான். அதைத்தான் இந்த திராவிட இயக்கமும் ஃபாலோ பண்ணுது. அப்போது கூலி விவசாயிகள் கூலி விவசாயியாக இருக்கான், கூலி தொழிலாளியாக இருக்கான். அவனுடைய பொருளாதாரம் உயரவே இல்லை. இன்னும் கிராம பொருளாதாரத்தில் சிக்கி அவனால் வெளியிலே வர முடியல. எல்லாம் பல வேங்கை வயல்கள் தான், எல்லாம் பழைய கீழ்வெண்மணி தான். ஒரு கோடி நெல்லுக்காக உயிரோடு கொளுத்தப்பட்ட 42 உசுறுகள் தான் எல்லா கிராமங்களும் இருக்குது. அப்போது கிராம பொருளாதாரம் என்பது விவசாய சார்ந்து இருக்குது. அவனுடைய நிலைமை இல்லை. ஆங்கிலேயே வந்த பிறகு தான் பஞ்சமி நில திட்டத்தையே உருவாக்குறான். அது அவனுக்கு போய் சேரவே இல்லை. போகாமல் தடுத்தது யார்? மேல் சாதிக்காரன். வேறு என்ன? அதுதான் இப்போது கீழ்சாதி பொருளாதாரத்தை நீங்கள் கைதூக்கி விடுவதற்காக ஒரு திட்டம் இன்றைக்கு வரைக்கும் வகுக்கப்படவில்லை. வகுக்கப்பட்ட திட்டமும் அவனை போய் சேரவில்லை, நிலம் போய் சேரல அவங்ககிட்ட. இப்போ இந்த சாதிய பொருளாதார இடைவெளி சென்ட்ரலில் மட்டும் இல்லை, ஸ்டேட்லேயும் இருக்குன்றீங்க. 100%. ஸ்டேட்டில் இன்னும் இப்போ கீழ்சாதி மக்கள் அங்கீகரிக்க மாட்டேங்கிறானே. பஞ்சமி நிலத்தை அவனுக்கு கொடுத்துருக்கணுமா இல்லையா? இவன் தானே வச்சுருக்கான், இவன் தானே கொடுக்க மாட்டேங்கிறான். அப்போ எப்படி அவன் பணம் வந்தால், அவனுக்கு பொருளாதாரம் வந்தால் இந்த சாதியை அடக்குமுறையில் வெளியே வந்துடுவான். ஆனால் நிலமும் போய் சேரல, கூலியும் போய் சேரல. இன்னும் அவன் நில முதலாளியாக மாறல. எப்படி இருக்கான்? கூலியாகவே இருக்கான். அவன் கூலி, அவங்க அப்பங்கூலி, அவன் பாட்டங்கூலி, அவனுக்கு முப்பாட்டங்கூலி, எல்லாம் கூலி, அந்த குடிசை, அவ்வளோதான். இதை மாற்றுவதற்கு இந்த அரசாங்கம் இலவச கல்வியும் கொடுக்கல, இலவச மருத்துவமனையும் கொடுக்கல, இலவச நிலமும் கொடுக்கல. இப்போ சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட 75 வருஷங்கள் ஆகுது. அப்படி இருக்கும்போது இன்னும் ஏன் இந்த நிலைக்கான காரணம் என்ன? இன்னும் இந்த இடஒதுக்கீடு இன்னும் தேவைப்படுதா? இல்லை, இடஒதுக்கீட்டை நீங்கள் அரசு தடுக்குது, திட்டமிட்டு தடுக்குது. பார்ப்பனர்கள் தடுக்கிறான். குறிப்பாக பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக இருக்கிற மேல் சாதி தடுக்கிறான். நீங்கள் இந்தியாவோட உயர்மட்ட பொறுப்பு இருக்கிற ஐபி, ரா, ஐஏஎஸ், ஐபிஎஸ்ல ரிசர்வேஷனே கிடையாது. மேல் சாதி தான் அதை பிடிச்சிக்குவான். மேல் சாதிக்காரன் பையன் மேல் சாதிக்காரன் தான் வருவான். கீழ் சாதி நீங்கள்
கூலியாகவே தான் இருக்கணும். போராடி வர்றான். அவனை என்னைக்கு அடிப்படை உரிமைகள் அவனுக்கு கிடைக்குதோ அன்னைக்கு தான் அவன் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போவான். நீங்கள் ஜனாதிபதிக்கே இன்னும் அழைப்புதல் கொடுக்கலையே ராமர் கோயிலில். இப்போ இதை விட வேறு என்ன உதாரணம் வேணும்? அந்த அம்மா அழைக்கப்படலையே. அந்த அம்மா நீங்கள் பார்லிமெண்ட் கட்டடம் புதுசாக கட்டலாம், அந்த அம்மா திறப்பு விழாக்கு அந்த அம்மா கூப்பிடவே இல்லை. தீட்டு போட்டிருக்கிறானே, ஆதிவாசி பெண் தீட்டு போட்டிருக்கிறானே. அப்போ எப்படி நிலம் கொடுப்பான்? இதுவும் கனவு, அதுவும் கனவு. அப்போ 75 இல்லை 100 வருஷம் ஆனாலும் இதே நிலை தான். இந்தியாவில் இந்து மதம் பார்ப்பனியம் ரெண்டும் ஒன்று தான், சனாதனம் எல்லாம் ஒன்று தான். இதை உடைக்கக்கூடிய அறிவு பெற்ற மக்கள் அதிகமாகிற பொழுது தான் இதில் மாற்றம் வரும். அது வரைக்கும் இவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் கல்வி, முதலாளித்துவ கல்வி, சனாதன கல்வி, இதை படித்தான்னா வேலைக்கு போகிறான், வேலைக்கு போனான்னா சம்பளம் கிடைக்குது, சம்பளம் கிடைச்சா வாழ்கிறான், சாவுறான். இதில் எங்கே பகுத்தறிவு இருக்குது? சமூக நீதி எங்கே இருக்குது? சமத்துவம் எங்கே இருக்குது? பகுத்தறிவு எங்கே இருக்குது? நாத்திகம் எங்கே இருக்குது? இதெல்லாம் புரட்சிகர கருத்துக்கள். கம்யூனிஸ்ட் எங்கே இருக்குது? அவனுக்கு போய் சேரவே இல்லை. அனைத்து வழிகளும் அடைக்கப்பட்டது, தடுக்கப்பட்டது. இதெல்லாம் தெரிஞ்சால் தானே அவன் சமூகத்தை நோக்கி நகருவான். நமக்கான உரிமை என்ன, நமக்கான சம உரிமை என்னன்னு அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரிவதற்கு அந்த சப்ஜெக்டே வேண்டாங்கிறான், எல்லாம் கடவுள் பார்த்துக்குவான். இதுதான் பார்ப்பனியம், இந்து மதம் உள்ள பிற்போக்குத்தனமான கொள்கை. அவன் தான் அறிவாளியாக இருக்கான், அவன் தான் மீடியாங்கிறான், அவன் தான் அதிகாரிங்கிறான், அவன் தான் ஆட்சியாளர், அவன் தான் அமைச்சர், அவன் தான் எல்லாம் ஆளினால். இது இந்த மக்களுடைய அறியாமை போக்கப்பட்டால் மட்டும்தான் இதற்கு ஒரு தீர்வு. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி கிராண்ட் நேர்களுக்காக உங்களோட அரசியல் கருத்துக்கு ஜேர்னலிஸ்ட்னாலே சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.